வணக்கம். சைலசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதி. இந்த பகுதியை உள்ளடக்கிய பகுதிகள் மணக்குப்பம், இளந்துறை, பணப்பாக்கம், வளையம்பட்டு, அரங்கண்ட நல்லூர் பேரூராட்சி, திருக்கோயிலூர் நகராட்சி மற்றும் திருவெண்ணை நல்லூர் பேரூராட்சி போன்ற பகுதிகள் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவைகளாகும். இங்கு இதுவரை நடந்து முடிந்த தேர்தல்களில் திமுக 3 முறை வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் 3 முறையும், உழைப்பாளர் கட்சி 1 முறையும், தேமுதிக வெங்கடேசன் என்பவர் 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை சார்ந்த பொன்முடி அவர்கள் 1,10,980 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக சார்ந்த கலிவரதன் 51,300 வாக்குகளை பெற்றுள்ளார். தேமுதிகவை சார்ந்த வெங்கடேசன் 13,997 வாக்குகளை பெற்றுள்ளார். நாம் தமிழர் கட்சிக்கு 11,620 வாக்குகளும், நோட்டோவுக்கு 2,039 வாக்குகளும் கிடைத்துள்ளது. இந்த பகுதியை பொறுத்தவரை வன்னியர்கள் 30%, பறையர்கள் 20%, கிறிஸ்டின் மதத்தை சார்ந்தவர்கள் 15% முக்கிய வாக்காளர்களாக இங்கு உள்ளனர். இந்த தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் 2,46,907 வாக்காளர்கள் உள்ளனர். அதில் ஆண்கள் 1,24,779, பெண்கள் 1,22,128. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகள் 1,94,178. அதில் நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 2,039. 2026 தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். இதில் முதல் இடத்தில் திமுக 36% மக்களின் ஆதரவை பெற்றுள்ளது. இரண்டாம் இடத்தில் அதிமுக 26% ஆதரவை பெற்றுள்ளது. மூன்றாம் இடத்தில் தமிழக வெற்றி கழகம் 25% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் நான்காவதாக 8% ஆதரவை கொடுத்துள்ளனர். இதர கட்சிகளுக்கு 4% ஆதரவை மக்கள் தங்கள் ஆதரவாக தெரிவித்துள்ளனர். இந்த தொகுதியிலும் திமுகவிற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. மீண்டும் மற்றொரு தொகுதியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.